வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். ஒரு பசுமையான தமிழ்நாட்டு கிராமத்தில் மாதேஷ் என்ற இளைஞன் வாழ்ந்து வருகிறான். அவன் புத்தகங்கள் படிப்பதிலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவன். எப்போதும் அவனது கைகளில் ஏதேனும் ஒரு புத்தகம் இருந்து கொண்டே இருக்கும். மாதேஷிற்கு ஒரு விசித்திரமான குணம் இருந்தது. அவன் எதை படித்தாலும் அதன் ஆழமான பொருளை புரிந்து கொள்ளும் வரை ஓயமாட்டான். அவனது இந்த ஆர்வத்தைக் கண்டு ஊர் மக்கள் அனைவரும் அவனை பாராட்டுவார்கள். ஒருநாள் மாதேஷ் தன் வீட்டு நூலகத்தில் அமர்ந்து பழைய ஏட்டுச்சுவடிகளை படித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட பழைய கலை வடிவம் பற்றிய சந்தேகம் எழுந்தது. அதை தீர்த்து கொள்ள அவன் ஊர் பெரியவரான குகனை தேடிச் சென்றான். குகன் அந்த ஊரின் மிக மூத்த மற்றும் அறிவார்ந்த மனிதர் ஆவார். மாதேஷ் அவரிடம் சென்று தனக்கு கல்வியின் மீதிருக்கும் தீராத தாகத்தை பற்றியும் கற்ற கல்வி அழியுமா என்ற சந்தேகத்தை பற்றியும் கேட்டான். குகன் புன்னகையோடு அவனை வரவேற்றார். குகன் மாதேஷை பார்த்து, கல்வி என்பது இந்த ஒரு பிறவியோடு முடிந்து போகும் விஷயம் அல்ல என்று கூறினார். ஒருவன் கற்கும் கல்வி அவனது ஆன்மாவோடு கலந்து அடுத்தடுத்த பிறவிகளிலும் தொடரும் என்று விளக்கத் தொடங்கினார். இதை கேட்க மாதேஷ் மிகுந்த ஆவலோடு அமர்ந்தான். குகன் ஒரு கதையை கூறத் தொடங்கினார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணில் செழியன் என்ற ஒரு சிறந்த சிற்பி வாழ்ந்து வந்தான். அவன் கற்களை தெய்வங்களாக மாற்றும் அரிய கலையை கற்றுத் தேர்ந்திருந்தான். செழியன் தன் வாழ்நாள் முழுவதையும் சிற்பக் கலையை கற்பதற்கும் அதை வளர்ப்பதற்குமே செலவிட்டான். காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்து பாறைகளின் தன்மைகளைப் பற்றி ஆராய்ந்தான். அவனது கலை திறமை உலகப் புகழ் பெற்றதாக விளங்கியது. காலம் கடந்தது. செழியன் தன் முதுமை பருவத்தை அடைந்தான். அவனது உடல் தளர்ந்தாலும் அவனது மனதில் இருந்த சிற்பக் கலை பற்றிய ஞானம் சற்றும் குறையவில்லை. அவன் தன் இறுதிக் காலம் வரை புதிய நுட்பங்களைக் கற்றுக்கொண்டே இருந்தான். செழியன் இயற்கை எய்திய போது அவனது உடல் மட்டுமே அழிந்தது. ஆனால் அவன் கற்ற சிற்பக் கலையின் நுணுக்கங்களும் அவனது ஆழ்ந்த அறிவும் அவனது ஆன்மாவோடு பிரியாமல் தங்கியிருந்தது. அந்த ஞானமே அவனது அடுத்த பிறவிக்கான அடித்தளமாக அமைந்தது. குகன் கதையை கூறி முடித்து மாதேஷின் முகத்தை பார்த்தார். மாதேஷ் திகைப்புடன், அப்படியென்றால் செழியன் கற்ற கல்வி என்னவானது என்று கேட்டான். குகன் மெதுவாகச் சிரித்துக்கொண்டே மாதேஷின் கைகளை பற்றினார். மாதேஷ், அந்த செழியன் வேறு யாருமல்ல, நீதான் உன் முற்பிறவியில் செழியனாக இருந்தாய் என்றார் குகன். அதனால்தான் உனக்கு இந்த பிறவியிலும் கலைகள் மற்றும் நூல்களின் மீது இயல்பாகவே இவ்வளவு ஈடுபாடு இருக்கிறது என்று கூறினார். மாதேஷ் அதிர்ச்சியிலும் வியப்பிலும் உறைந்து போனான். மாதேஷிற்கு இப்போது தன் கடந்த கால நினைவுகள் மெல்ல நிழலாடத் தொடங்கின. அவனுக்கு சிற்பங்களின் மீதும் பழங்கால கட்டிடக்கலை மீதும் இருந்த ஈர்ப்புக்கான காரணம் இப்போதுதான் புரிந்தது. கற்ற கல்வி ஒருபோதும் வீணாவதில்லை என்பதை அவன் உணர்ந்தான். குகன் தொடர்ந்தார். திருவள்ளுவர் கூறிய ஒருமைக்கண் தாங்கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து என்ற குறளின் பொருள் இதுதான். ஒரு பிறவியில் நாம் கற்கும் நல்ல கல்வி நம்மை 7 பிறவிகளிலும் தொடர்ந்து காக்கும் அரணாக விளங்கும். மாதேஷிற்குள் ஒரு புதிய தெளிவு பிறந்தது. தான் படிக்கும் ஒவ்வொரு புத்தகமும் கற்கும் ஒவ்வொரு விஷயமும் வெறும் தற்காலிக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான். கல்வி என்பது ஆன்மாவின் நிரந்தர சொத்து என்பதை அவன் ஏற்றுக்கொண்டான். அன்று முதல் மாதேஷ் இன்னும் தீவிரமாக கற்கத் தொடங்கினான். அவன் வெறும் ஏட்டுக்கல்வியோடு நின்றுவிடாமல் வாழ்வியல் நெறிமுறைகளையும் பிறருக்கு உதவும் நற்குணங்களையும் கற்றுக்கொண்டான். அவனது அறிவு தேடல் மேலும் விரிவடைந்தது. மாதேஷ் தன் கிராமத்தில் உள்ள மற்ற பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தான். நாம் சேர்க்கும் செல்வம் அழியக்கூடியது, ஆனால் நாம் சேர்க்கும் கல்விச் செல்வம் என்றும் அழியாதது என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினான். ஊர் மக்கள் மாதேஷின் பேச்சைக் கேட்டு தங்களின் அறிவை வளர்த்துக் கொள்ள முன்வந்தனர். கிராமத்தில் ஒரு சிறிய பொது நூலகம் உருவாக்கப்பட்டது. மாதேஷ் அதற்கு தலைமை தாங்கி பலருக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தான். வருடங்கள் பல உருண்டோடின. மாதேஷ் தன் வாழ்நாள் முழுவதும்
கற்ற கல்வியை பிறருக்கு கற்பிப்பதிலும் நற்செயல்கள் செய்வதிலும் கழித்தான். அவனது உள்ளம் எப்போதும் அறிவு ஒளியால் நிறைந்திருந்தது. குகன் கூறியது போல் கல்வி என்பது அழியாத ஒரு பேராற்றல் என்பதை மாதேஷ் தன் வாழ்க்கையின் மூலம் நிரூபித்தான். அவன் கற்ற நற்கல்வி அவனது இந்த பிறவியை மட்டும் சீராக்கவில்லை, அவனது அடுத்தடுத்த பிறவிகளுக்கும் நல்வழிகாட்டியாக அமைந்தது. ஒருவன் ஒரு பிறவியில் கற்கும் கல்வியானது அவனுக்கு 7 பிறவிகளிலும் துன்பம் வராமல் காக்கும் பாதுகாப்பு அரணாக விளங்கும் என்ற வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கு என்றும் உண்மையானதே. கல்வியே அழியாத அழியாச் செல்வம். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.